ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் பாய் வீடுகளில் செய்யக்கூடிய தக்காளி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏலக்காயை இதில் தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 கிராம்பு சேர்த்துக்குங்க. பாதி பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஜாம் செய்யும்போது ஜாம் நமக்கு திகட்டாமல் நல்லா வாசமாக இருக்கும். இதில் 1/4 கிலோ அளவு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அதில் மேலே இருக்க பகுதியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். இதில் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நமக்கு நல்லா வதக்கும் போது நமக்கு தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். தக்காளி நமக்கு நல்லா வெந்து வரணும். தக்காளி நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஜாம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு தான் நம்ம சுகர் சேர்க்கணும். சுகர் சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வேகாது. அதனால் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இந்த ஜாம் பிரியாணி, தேங்காய் சோறு, நெய் சோறோடெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம நல்லா கிளறி ஜாமை பக்குவமாக கிண்டி கொண்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5 பாதாம் எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஏலக்காயும் 1 டீஸ்பூன் அளவு நம்ம சுகரும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நம்ம ஜாமில் சேர்க்கும் போது நமக்கு ஜாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பாதாமுக்கு பதில் முந்திரியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போவே நமக்கு ஜாம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதே அளவுகளில் கிண்டுங்க. கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நம்மளுடைய வீடியோஸில் நிறையா ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற நட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் தாளித்து போடும்போது நமக்கு ஜாமில் நட்ஸ் நல்லா மொறுனே நல்லாயிருக்கும். நமக்கு ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது நல்லா அந்த நட்ஸ் கடிபட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே தாளிச்சோம் அப்படின்னா ஊறின மாதிரி ஆயிரும். அதனால் ஃபைனலாக தாளித்து கொட்டிக்குங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக கிண்டிடாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே கிண்டிக்கலாம். நெய்யே ஃபுல்லாக சேர்த்தோம் அப்படின்னா டைட் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் நெய்யும் சேர்க்குறோம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.